அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரொம்ப சலசலப்பா இருக்க, கொஞ்சம் பாருங்களேன். ரொம்ப சத்தம், அங்கே உள்ள சத்தம் இங்கே வரைக்கும் கேட்குது. பாருங்க, சலசலப்பு இல்லாமல் இருங்க. அடுத்த கட்டமாக 10 மாதத்தினுடைய செயல் திட்ட தொகுப்பு சொல்ல போகிறோம். கவனமாக நோட் பண்ணி வச்சுக்காங்க. திடீர்னு நீங்கள் கவனமாக இருக்கிறீங்களேன்னு ஒரு செக் பண்ணுறது கூட, ஜனவரி மாதம் என்ன செயல் திட்டம்ன்ற கூட கேட்டாலும் கேட்டுருவோம். அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக பக்குவமாக இருங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்ற 10 மாத செயல் திட்டத்தின் கீழ் ஏப்ரல் மாதத்தினுடைய செயல் திட்டம் சென்று கொண்டிருக்கிறது. ஏப்ரல் மாத செயல் திட்டம் தெரியுமா? அண்ணலாரின் ஆட்சி முறை. ஆரம்பமே சவுண்ட் கம்மியா இருக்கு. சரி, அண்ணலாருடைய ஆட்சி முறை செயல் திட்டம் போயிட்டு இருக்கு. இந்த செயல் திட்டம் குறித்து உங்களுக்கு ஏற்கனவே சுற்றறிக்கை மூலமாக நாம தகவல்களை உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த மாதத்தினுடைய செயல் திட்டங்கள்ல கடந்த வாரத்திற்கு முந்தைய வாரம் ஜும்மாவுடைய உரை முழுக்க முழுக்க அண்ணலாருடைய ஆட்சி முறை குறித்து ஜும்மாவுடைய உரை சொல்லப்பட்டிருக்கும். கிளைகளுக்கு எல்லாத்துக்கும் நோட்டீஸ் வந்துருச்சா? விநியோகம் பண்ணிட்டோமா? சத்தமே இல்லையே. விநியோகம் பண்ணியாச்சு. போட்டோலாம் பதிவு பண்ணிட்டீங்களா? சரி, நாளைக்கு ஒரு ட்ரெண்டிங் இருக்கு தெரியுமா? அண்ணலாருடைய ஆட்சி முறை குறித்து ட்விட்டர்ல நாம நாளைக்கு ட்ரெண்டிங் பண்ண இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ட்விட்டர் அக்கவுண்ட் இல்லாதவங்க உடனடியா அந்த ட்விட்டர் அக்கவுண்டை ஓபன் பண்ணி நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த ட்ரெண்டிங்ல அந்த செய்திகளை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கும் பொழுது தொடர்ச்சியாக நாம தலைமையின் சார்பாக போடப்படக்கூடிய டெக்ஸ்ட் இமேஜ்களை நாம அதிகமான முறையில் ஷேர் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த ட்விட்டர் ட்ரெண்டிங்ல முதலிடம் 2வது இடம் வரும் பொழுது அது மக்கள் மத்தியில இந்திய அளவுல அந்த செய்தி பார்க்கப்படும் என்பதை கவனத்தில் கொண்டு இப்படி நாம ஒவ்வொரு வீடுகளாக சந்தித்து துண்டு பிரசுரம் கொடுத்து மெகாபோன் பிரச்சாரம் நடத்தி பிரச்சாரங்கள் மேற்கொள்கிறோமோ அதுபோல இந்த இணைய வழி பிரச்சாரம் என்பது ஒட்டுமொத்த உலகத்திற்கும் தெரியக்கூடிய ஒரு பிரச்சாரம். அதனால அதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து நாளைய தினத்தில் இருக்கக்கூடிய அந்த ட்விட்டர் ட்ரெண்டிங்ல இன்ஷா அல்லாஹ் கலந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை நாம சொல்லிக் கொள்கிறோம். என்னன்னா 7 to 10 நாளைக்கு 7 மணிலிருந்து இரவு 7 மணிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் இருக்கும். அது ஃபுல்லாவே லிங்க் எல்லாமே உங்களுக்கு நாம குரூப்ல ஷேர் பண்ணிடுவோம். நீங்க அந்த லிங்கை எடுத்துட்டீங்கன்னா நேர ட்விட்டருக்கு போயிடும். போன பிறகு அதை ரீட்வீட் பண்ணாலே போதுமானதுதான். கூடுதலாக ஷேர் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து அந்த பிரச்சாரத்தை இன்னும் வீரியமாக உலக அளவில் கொண்டு போவதற்கான முயற்சியை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது மே மாதத்தினுடைய செயல் திட்டமாக இறை தூதரின் இறுதி பேருரை என்ற தலைப்பின் கீழ் செயல் திட்டம் கொடுக்கப்படும். இறை தூதரின் இறுதி பேருரை. இந்த செயல் திட்டத்தில் மிக முக்கியமானது என்னன்னு சொன்னா ஒரு 10,000 நோட்டீஸ்கள் அடிக்கப்பட இருக்கும். மாவட்டம் சார்பாக உங்களுக்கு அடித்து ஒவ்வொரு கிளைகளுக்கும் கொடுக்க இருக்கிறோம். இந்த நோட்டீஸ்கள் முறையாக மக்கள் மத்தியில் போய் சேர்க்கப்பட வேண்டும். அதில் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதுபோல அல்லாஹ்வுடைய தூதருடைய இறுதி பேருரை குறித்து முத்தான கோல்டான வரிகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த வரிகள் அடங்கிய இமேஜ் சமூக ஊடகத்தின் மூலமாக பிரச்சாரம் செய்ய இருக்கிறோம். அந்த இமேஜ்கள் அதிகமான முறையில் ஸ்டேட்டஸ் வைப்பது, மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பது, நீங்க இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குழுமங்கள் அதிகமாக ஷேர் செய்வது, மாவட்டம் தலைமையின் சார்பாக போடுகின்ற அந்த இமேஜ்களை அதிகமான முறையில் லைக் மட்டும் ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். 3வது சிறிய அளவிலான பயான்கள், அண்ணலாருடைய இறுதி பேருரை குறித்த சிறிய அளவிலான வீடியோக்கள் பதிவு செய்யப்படும் தலைமையின் சார்பாக. அந்த வீடியோக்களையும் எப்படி இமேஜ்கள் அதிகமான முறையில் ஷேர் பண்றோமோ அதுபோல இந்த வீடியோக்களையும் அதிகமான முறையில் ஷேர் பண்ணணும். அதிகமான ஸ்டேட்டஸ்கள் நம்ம வைக்கிறதுல ரொம்ப கொஞ்சம் சங்கடப்படுறோம். மற்ற விஷயங்கள் எல்லாம் ஸ்டேட்டஸ் வைக்கக்கூடிய நம்மிடத்துல இந்த திருக்குரான் சார்ந்த வசனங்கள் குறித்த வீடியோக்களை ஸ்டேட்டஸ் வைப்பது என்பது ரொம்ப குறைவாக இருக்கிறது. ஒரு 30 செகண்ட் இருக்கக்கூடிய அளவிலான வீடியோக்கள் தான் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது, ஷேர் செய்யப்படுகிறது. அப்ப அது அதிகமான முறையில் நம்மளுடைய நமக்கு யாரெல்லாம் தெரியுமோ, எத்தனை வாட்ஸ்அப் குழுமங்கள்ல இருப்போம், பேஸ்புக்ல இருப்போம், இது மாதிரியான விஷயங்களில் அந்த வீடியோக்களை அதிகம் ஷேர் செய்ய வேண்டும். அடுத்து 4வது அனைத்து ஜுமாவிலும் இறுதி பேருரை சம்பந்தமான வைத்து பயான் ஏற்பாடு செய்தல். அந்த பயான்கள் அண்ணலாருடைய இறுதி பேருரை என்ற தலைப்பின் கீழ்
அந்த பயான் செய்வது. அப்புறம் 5வது தலைமையின் சார்பாக ஒரு கையடக்க ஒரு சின்ன சிறப்பிதழ் வழங்கப்படும். அந்த சிறப்பிதழ் மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். 6வது அதிகமான அளவிலே மார்க்க விளக்க கூட்டங்கள். மே மாதத்துல அதிகமான மக்கள் வெளியூர்ல இருந்து உள்ளூருக்கு வந்திருப்பாங்க. கோடை விடுமுறை இருக்கும். இதை கவனத்தில் கொண்டு தேர்தல் எல்லாம் முடிந்த பிறகு இருக்கக்கூடிய விஷயம் தான். ஏன்னா இப்ப நம்ம ஏதாவது சொன்னா கூட தேர்தல் விதி நடைமுறையில் இருக்கு, அதனால செய்ய முடியலன்னு சொல்லி நம்ம தப்பிச்சிட முடியும். மே மாதத்துல ஒண்ணும் இருக்காது. அதனால அதை கொஞ்சம் கவனத்தில் கொண்டு அந்த மார்க்க விளக்க கூட்டங்களை மே மாதத்தில் அதிகப்படுத்த வேண்டும். மொத்தம் எத்தனை செயல் திட்டம் மே மாசத்துல? 6 செயல் திட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து ஜூன் மாசத்துல சிறுவர்களின் தோழர் நபிகள் நாயகம் என்ற செயல் திட்டம். சிறுவர்களின் தோழர் நபிகள் நாயகம் என்று சொல்லப்படுகின்ற செயல் திட்டம். இது ஸ்கூல் ஆரம்பித்த பிறகு ஜூன் மாதத்தினுடைய செயல் திட்டம். இதுல கிளை அளவில் கிராத் போட்டிகளை ஏற்பாடு செய்ய வேண்டும். முதல் செயல் திட்டம் ஜூன் மாதத்தில் கிளை அளவிலான மதரசாக்களில் மக்தப் மதரசாக்களில் கிராத் சிறந்து ஓதக்கூடிய மக்களை கண்டறிந்து அவங்களுக்கான ட்ரைனிங் கொடுத்து அவர்களை சிறந்த போட்டிகளை கலந்து கொள்ள வைக்க வேண்டும். அப்படி கலந்து கொள்ள வைக்கக்கூடிய கிளைகள் முறையாக எத்தனை நபர்கள் கலந்து கொள்கிறார்கள் என்ற தகவல் தரும் பட்சத்தில் அந்த போட்டி மாவட்ட அளவிலான ஒரு போட்டி நடத்தப்படும். மாவட்டத்தின் சார்பாக பரிசுகள் வழங்கப்படும் என்பதை சொல்லிக்கிறோம். முதல்ல கிளைகளை நடத்தி அதிலே யார் நல்ல கிராத் ஓதுகிறார்கள் என்பதை தேர்வு செய்து மாவட்ட அளவிலான ஒரு சுற்றறிக்கை வரும் பொழுது அதுக்கு மாவட்ட அளவிலான போட்டி நடக்கும். அதுல உங்களுடைய பிள்ளைகளை கலந்து கொள்வதற்கான முயற்சிகளை ஏற்படுத்தும். அதுபோல மத்த மதரசாவுடைய அந்த மேம்பாடு என்பது ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய சிலபஸ் கீழே வரணும். அடுத்த கட்ட நகர்வாக கொண்டு செல்வதற்கான மிக முக்கியமான ஒன்று மக்தப் மதரசா தான். எந்த பகுதியில மக்தப் மதரசா இல்லையோ அங்க பெரிய ஒரு பின்னடைவை நம்ம பார்க்கிறோம். எங்க மக்தப் மதரசா சிறப்பான முறையில் செயல்படுகிறதோ அதை ஒட்டி நிறைய நிகழ்ச்சிகளை நடத்த முடியுது. மாதத்திற்கு ஒரு முறை பெற்றோர் சந்திப்பு நடத்த முடிகிறது. வருடத்திற்கு ஒரு முறை அதற்கான நிறைவு நிகழ்ச்சி நடத்த முடியுது. அப்ப எங்க மக்தப் மதரசா இல்லையோ அங்க மக்தப் மதரசாக்களை ஏதாவது ஒரு வகையில் முயற்சி செய்து அதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள். அதோடு சேர்த்து அந்த மக்தப் மதரசாவில் பயிலக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு தரமான ஐடி கார்டு கொடுத்து அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் மாநிலத்தின் சார்பாக ஒரு கலர் நம்ம கொடுத்திருக்கிறோம். அதை முறையா நீங்க மாவட்டத்தில் தகவல் கேட்டீங்கன்னு சொன்னா அதற்கான வழிகாட்டுதல் வழங்கப்படும். அதை வருங்காலங்களில் சில சமீபத்தில் ஒரு ஊருக்கு போயிருக்கும் பொழுது கூட அந்த ஊர்ல பார்க்கும் பொழுது நம்ம கொள்கைக்கு நேர் மாற்றமாக இருக்கக்கூடிய ஒரு மதரசா. ஆனா அந்த மதரசால பாத்தீங்கன்னா நம்ம மாவட்டத்துல தான் இருக்கு. அந்த மதரசால பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு பக்காவா கொண்டு போறாங்க. பிள்ளைங்களுக்கு மக்கானா போட்டு ஐடி கார்டு போட்டு பசங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுத்து அதை பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே அவ்வளவு ஒரு பிரமிப்பா இருக்கு. அப்ப நம்ம கொள்கையை சொல்லுகிறோம், கொள்கையை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நம்மிடத்தில் அந்த மக்தப் மதரசால பயிலக்கூடிய மாணவர்களுக்கு எதுக்கு யூனிஃபார்ம் நம்ம கொடுக்கணும் சொல்றோம், எதுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுக்கணும் சொல்றோம். அதை போடும் பொழுது அவனுடைய உள்ளத்துல ஒரு விதமான ஒரு உணர்வு ஏற்படும். அப்ப அதை ஏற்படும் பொழுது அவனால் அந்த பாடங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்பதில் கவனத்தில் கொண்டு இது மாதிரியான மேம்பாடுகளை செய்யாத கிளைகள் உடனடியாக மாவட்டத்தை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு அதற்கான வழிகாட்டுதல் கொடுக்கப்படும். இது ஜூன் மாசத்திலே நீங்கள் கையில் எடுக்க வேண்டிய செயல் திட்டம். அதுபோல மக்தப் மதரசா மாணவ மாணவிகளை வைத்துக் கொண்டு சிறிய அளவிலான வீடியோக்கள் அது கொஞ்சம் நல்லா தரமா எடுக்கணும். சில இடங்கள்ல ரொம்ப ஒரு ஆடியோ கிளாரிட்டி இல்லாம, இன்னைக்கெல்லாம் டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சு, போனோட கனெக்ட் பண்ற மைக் இருக்கு, நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. அதெல்லாம் நீங்க வாங்கி பயன்படுத்தி ஒரு நல்ல ஸ்கிரீன் பின்னாடி நிற்க வச்சு அழகான முறையில் பேசக்கூடிய அளவிற்கு ஒரு வீடியோக்களை நீங்க எடுத்து மாவட்டத்திற்கு நாம அனுப்பணும்னு சொன்னா அதுல தரமாக இருக்கக்கூடிய வீடியோக்கள் தலைமைக்கு அனுப்பப்படும். அது தலைமையினுடைய முகநூல் பக்கத்துல ஒளிபரப்பு செய்யப்படும் என்பதை சொல்லுகிறோம். சிறிய அளவிலான விஷயங்கள்ல சிறுவர்களின் தோழர் நபிகள் நாயகம் என்ற செய்தியின் கீழ் மாணவ மாணவிகள் பேசணும். அப்படி பேசப்படுகின்ற வீடியோ சமூக வலைதளங்கள்ல மாவட்ட பக்கத்துல தலைமையினுடைய பக்கத்துல ஒளிபரப்பு செய்யப்படும். இங்க இப்ப என்ன நடக்கும் சொன்னா எடுத்த உடனே நீங்க என்ன பண்ணீங்க, உங்களோட பேஜ்ல போட்டுறீங்க. முதல்ல நீங்க மாவட்டத்துக்கு அனுப்பி அதுல ஏதாவது ஒரு குறைகள் இருக்கிறதா என்பதை சரி செஞ்சாதான் அது நல்லா இருக்கும். ஒரு தகவலை கேட்டுக்கிட்டு ஏன்னா இன்னைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சுல, நம்மளே பாக்குறதுக்கு முன்னாடி மேல போயிரும். அங்க போயிட்டு இது இந்த விஷயத்தை தவறான ஹதீஸ் சொல்லியிருக்காங்க, பலவீனமான செய்தி சொல்லியிருக்காங்க, என்னன்னு கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. அப்ப நீங்க முறையா அதை மாவட்டத்துக்கு அனுப்பிட்டீங்கன்னா நாம அதை ஒரு ரெஃபர் பார்த்துட்டு மாவட்ட பக்கத்துல ஏத்திட்டோம் சொன்னா உங்களுக்கு அப்ரூவல் அது நீங்க அடுத்து ஷேர் பண்ணிக்கலாம். இப்ப இங்க என்ன நடக்குன்னு சொன்னா முதல்ல கிளை பக்கத்துல ஏத்திடுவோம், அதுக்கு
அதுக்கப்புறம் வரது ரெண்டாவது பார்த்துக்கோன்ற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. அப்படி செய்யாமல் பிரத்யேகமாக மாவட்டத்திற்கு அனுப்பிவிட்டு ஒப்புதல் வாங்கிவிட்டு அந்த வீடியோக்களை ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதுபோல சில இடங்களில் ஏற்கனவே சொன்ன போலதான் மக்தப் மதரசாக்கள் ஆரம்பிக்கப்படாமல் இருக்கிறது. இன்னும் ஒரு சில இடங்கள்ல அதே மாணவர்கள் தான் பயின்று கொண்டிருக்கிறார்கள். புதிய மாணவர்களை சந்தித்து அழைத்து அவர்களை அழைப்பு கொடுத்து புதிய மாணவர்களை சேர்க்கக்கூடிய வேலை செய்யப்படாமல் இருக்கிறது. எப்படி ஜூன் மாதத்தில் உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு அட்மிஷன் போட்டு அந்த மக்களை கொண்டு வர்றாங்களோ அது மாதிரி ஒரு பிரத்யேகமாக இந்த மாதத்தை தேர்வு செய்து அதற்கென்று நோட்டீஸ்களை அடித்து என்னென்ன பாடத்திட்டங்கள் நம்ம எடுக்கிறோம் என்ற செய்திகளை எல்லாம் அழகான முறையில் தொகுத்து அந்த மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்தால் இந்த கொள்கையை நேசிக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. நாம நினைப்போம் இந்த கொள்கையை சார்ந்து இருக்கவர் இவர் எப்படி இங்க வருவார் நினைப்போம். ஆனால் அல்லாஹ் எதிர்பாராத விதத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவான். யாரெல்லாம் இவங்கெல்லாம் வரவே மாட்டோம் சொல்லுவாங்க நம்ம சபையில இருப்பாங்க. அது நமக்கே தெரியும். இவரெல்லாம் வரவே மாட்டார் நினைச்சங்க, ஆனா ஜும்மாவுக்கு வந்திருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பயான்ல வந்து நிற்கிறாரு, மெகாபோன்ல வந்து நிற்கிறாருன்னு சொல்லுவோம். இப்படி யார் வர வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. அதற்கான முயற்சி நம்ம செய்யணும். அந்த முயற்சியை நம்ம முன்னெடுத்தோம் சொன்னால் கண்டிப்பாக அதில் ஒரு மாற்றம் ஏற்படுத்த முடியும் என்பதை கவனத்தில் கொண்டு புதிய மாணவர்களை சேர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும். அதே போல இன்றைக்கு சிறுவர்கள் ரொம்ப கெட்டு போயிருக்கிறாங்க. அது நமக்கு தெரிகிறது. சில சந்தர்ப்பங்களில் அது நமக்கே நம்மளுடைய தகவலாகவும் வரவும் செய்கிறது. இன்றைக்கு போதை விஷயங்கள்ல பெரும்பான்மையான சிறுவர்கள், சின்னஞ்சிறுவர்கள் கூட போதைக்கு அடிக்டா இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம் சமூகத்தில். இது மாதிரியான சூழல்கள் என்பது இவர்கள் அடுத்த கட்ட வளருகின்ற தலைமுறையினர். இவர்கள் தான் அடுத்த கட்டமா இந்த தௌஹீதை கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்க்கணும். அப்படிப்பட்ட சிறுவர்கள் இன்றைக்கு போதைக்கு இன்னும் விஷயங்கள் அடிமையாக இருப்பது பார்க்கிறோம். அதை கவனத்தில் கொண்டு பிரத்யேகமாக சிறுவர்களுக்கு மாத்திரம் நீங்க உடனே என்ன செய்யணும், எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பயான் நடத்திடாம சிறுவர்களுக்கென்று பிரத்யேகமாக பேச்சாளர்களை கேட்டு அந்த பேச்சாளர்களை வர வைத்து அவர்களுக்கென்று சிறப்பு தர்பியாக்கள் நடத்தப்பட வேண்டும். இது எந்த மாசத்துல? ஜூன் மாசத்துல நடத்தப்பட வேண்டும். அதே போல மக்தப் மதரசா சிறுவர்கள் சிறுமியர்கள் அந்த மதரசாவுடைய துவக்க நிகழ்ச்சி இருக்குல்ல, இப்ப சில கிளைகள் என்ன பண்றீங்கன்னா துவக்க நிகழ்ச்சிகளை நீங்களே முடிவு பண்ணிட்டு அப்படி ஆரம்பிச்சு விட்டுறீங்க. அது முறையா மாவட்டத்திற்கு தகவல் கொடுத்தீங்கன்னா மாவட்டத்தில் இருக்க அதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர் வருவாங்க. அவங்க அந்த மதரசாவுடைய நிகழ்ச்சியில என்னென்ன நடக்குன்னு பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் அதை நீங்கள் முறையாக நாளை கழிச்சு வச்சுட்டு நீங்க மெயில் போடக்கூடாது. இந்த திட்டம்லாம் என்ன செய்யணும்னா முன்கூட்டியே போய் இப்ப இந்த செயல் வீரர் வீராங்கனை கூட்டம் முடிந்த உடனேயே கிளைகளில் போய் ஒரு அவசர மசூரா ஏற்பாடு செய்து என்னென்ன செயல் திட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை எடுத்துட்டு உடனடியாக உட்கார்ந்து ஒரு மசூரா செய்து என்னென்ன நாட்கள்ல என்னென்ன செய்ய போறோம் என்பதை ஒரு வார காலத்திற்குள்ள ஒரு முடிவு செய்து ஒரு செயல் திட்ட அறிக்கையாவே வெளியீடு செஞ்சிடும். எப்படி நம்ம செயல் திட்டம் போட்டு ஒரு பிரசன்டேஷன் போட்டு காட்டுறோமோ அதுபோல உங்களுடைய கிளையினுடைய அறிவிப்பு பலகைகள் இருக்கும். இதெல்லாம் இந்த தேதியில இதெல்லாம் நடக்குது, நடக்க போகுது என்ற ஒரு முன்னெச்சரிக்கையோடு நம்ம அதை செய்தோம் சொன்னா மக்கள்கிட்ட அது வரவேற்பு இருக்கும். நாம முன்கூட்டியே சொல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை புரோகிராமே வெள்ளிக்கிழமை நைட்டு முடிவு பண்றோம். மக்கள் எப்படி வருவாங்க? வரமாட்டாங்க. அவங்களுக்கும் சில கமிட்மெண்ட் இருக்கும்ல. அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு முன்கூட்டியே அந்த செயல் திட்டங்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வாய்ப்பை நாம ஏற்படுத்தி தரணும். அதை முதல்ல செஞ்சிடலாமா இன்ஷா அல்லாஹ்? இதுதான் ஜூன் மாதத்தினுடைய செயல் திட்டம். அடுத்து ஜூலை மாதத்தினுடைய செயல் திட்டமாக முதல்ல சிறுவர்களுக்கான செயல் திட்டம். அடுத்து இந்த செயல் திட்டத்தெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பூஸ்ட் இருக்கும். யாருக்கு இருக்கும்? பெண்களுக்கு இருக்கும், பெண் ஆசிரியர்கள் இருக்கும். அப்ப இவங்களுக்கும் இன்னும் பூஸ்ட் அதிகப்படுத்தினா என்ன செய்யணும்? அவங்க தலைப்புல ஒரு செயல் திட்டத்தை போட்டு பெண்ணுரிமை போற்றிய பெருமானார், பெண்ணுரிமை என்பது என்ன என்பது குறித்த தகவல்களை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஜூலை மாதத்தினுடைய செயல் திட்டத்தினுடைய பேரு சத்தமே இல்லையே, பெண்ணுரிமை போற்றிய பெருமானார் என்ற செயல் திட்டம். இதுல முதல் கட்டமாக குறிப்பாக கல்லூரி பெண்கள் பங்கு பெறுகின்ற தர்பியாக்கள் மற்றும் கல்வி கருத்தரங்கங்களை, பெண் பிள்ளைகள் இருக்காங்கல்ல, காலேஜ் படிக்கக்கூடிய பள்ளி கல்லூரி மாணவிகளை வைத்து அவர்களுக்கென்று பிரத்யேகமான தர்பியாக்களை ஏற்படுத்தணும். இதுல முழுக்க முழுக்க இளம் பெண்கள் மாத்திரம்தான், குறிப்பிட்டு சொல்லப்படக்கூடிய பள்ளி கல்லூரியில் படிக்கக்கூடிய இளம் பெண்களை மட்டும் வைத்து அவர்களுக்கென்று சிறப்பு தர்பியாக்களை ஏற்படுத்தணும். அதுபோக கூடுதலாக இன்றைக்கும் நம்ம பெண்களிடத்தில் இருக்கக்கூடிய என்ன தெரியுமா, இவர் அழகா பேசுறாரு, நல்ல கருத்தை சொல்லுகிறார்களே என்று சொல்லி
அவர் நேர் கொள்கைக்கு நேர் மாற்றமாக சில விஷயங்களை பேசுறாங்க. குறிப்பா சொல்லணும்னா புரியும்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம அந்த மக்களோட விவாதம் பண்ணிருப்போம். இஜ்மா என்று சொன்னால் என்ன, கியாஸ் என்று சொன்னால் என்று சொல்லி எல்லா விதமான விஷயங்களுக்கும் யாரிடத்திலே நாம் விவாதம் செய்தோமோ, விவாதம் செய்து அவர்களை தோற்கடித்திருக்கிறோமோ அவர்களோட வீடியோ நம்ம வைக்கிறோம், ஸ்டேட்டஸ்ல வைக்கிறோம். என்ன சொல்றோம், நல்ல கருத்து தானே சொல்றாரு, இதுல என்ன தப்பு இருக்கு? அந்த கருத்து குறித்த விஷயங்கள் நல்லதாக இருந்தாலும் இவர் மார்க்கம் சார்ந்த எப்படியான செய்திகளை மக்கள் மத்தியில கொண்டு போறாங்க, இன்றைக்கு எப்படிப்பட்ட செய்திகளை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாம ஒரு புரிதலில் நாம என்ன செய்யறோம், அந்த வீடியோக்களை ஷேர் பண்றதும் நம்மளுடைய ஸ்டேட்டஸ்ல வைக்கிறோம். இப்ப இதற்கு வழி என்ன? அந்த மக்களை அழைத்து, பெண்களை அழைத்து அவர்களுக்கு என்று எளிய மார்க்க நிகழ்ச்சிகள் நடத்துறது. எளிய மார்க்கம் நிகழ்ச்சியின் வாயிலாக அவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த சந்தேகங்கள் என்னென்ன பிரச்சனைகள் என்பது குறித்த செய்திகளை விளங்கி அவர்களுக்கென்று பிரத்யேகமாக பெண்களுக்கு மாத்திரம் ஜூலை மாதத்தில் எளிய மார்க்கம் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வது. அதுபோல முழுக்க முழுக்க பெண் ஆலிமாக்கள் பங்கு பெறுகின்ற பெண்கள் இஜ்திமா, ஆண் பேச்சாளர்கள் இல்லாம முழுக்க முழுக்க பெண்கள் ஆலிமா பங்கு பெறுகின்ற பெண்களுக்கான இஜ்திமா நிகழ்ச்சிகளை கிளைகளில் ஏற்பாடு செய்வது. அடுத்து இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், பெண்களுக்கான 2 கேள்விகள், மாற்று மதத்தை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் ஒரு 2 கேள்விகள் கேட்கிற மாதிரி அதுல இருக்கக்கூடிய ஆலிமாக்கள் அதற்கான பதில சொல்ற மாதிரியான வீடியோக்கள் தயார் செய்து அது தலைமையினுடைய பக்கத்திற்கு அனுப்பி அவங்க சமூக வலைதளங்கள்ல பரப்புவாங்க. பெண் ஆலிமாக்கள் மாற்றுமத பிரமத சகோதரிகளுக்கு பதில் சொல்ற மாதிரி ஒரு வீடியோவுடைய ஏற்பாடு செய்து அந்த ஏற்பாடை சமூக வலைதளத்தில் பதிவு செய்கிறது. அதுபோல தலைமையின் சார்பாக அந்த மாதத்தில் பெண்ணுரிமை போற்றுகின்ற பெருமானார் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சின்ன கையேடு கொடுக்கப்படும். அது அந்த பெண்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். இது ஜூலை மாதத்தினுடைய செயல் திட்டம். அடுத்ததாக ஆகஸ்ட் மாதத்தினுடைய செயல் திட்டம் நபி வழி நடந்தால் நரகமில்லை என்று சொல்லப்படுகின்ற செயல் திட்டம். இந்த செயல் திட்டத்தில் மிக முக்கியமாக மௌலூதுக்கு எதிராக பிரச்சாரங்களை முன்னெடுப்பது. இன்றைக்கு என்னென்ன மௌலூதுகள் எல்லாம் இருக்கிறதோ அந்த மௌலூதுகள் எல்லாம் நாம் ஓய்ந்து விட்டது என்று நினைக்கின்றோம். ஆனால் இன்று வரைக்கும் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய இந்த காயல்பட்டினத்தில் கூட நடக்குது. புகாரி ஷரீஃப் மௌலூதுகள் நடக்கத்தான் செய்யுது. இது காயல்பட்டினத்தில் நடக்கக்கூடிய போஸ்டர் திருநெல்வேலியில் ஓட்டுறாங்க, இன்னும் பிற பகுதிகளிலும் கொண்டு போய் ஓட்டுறாங்க. இது மாதிரி நடக்குது வாங்க அப்படின்ட்டு. திருநெல்வேலியில் இருக்கிறதுனால நமக்கே போன் போட்டு கேட்கறாங்க, உங்க மாவட்டம் தானே தூத்துக்குடி மாவட்டம், மௌலூது புகாரி ஷரீஃப் எப்போ ஓதுறாங்க நம்மள்ட்ட கேட்கறாங்க. எந்த அளவிற்கு போய் சேர்ந்து இருக்கிறது பாருங்க. இது எப்படி போய் சேர்ந்துச்சு? நம்ம ஓஞ்சிட்டு நினைக்கிறோம், ஆனால் என்ன நடக்குது? இது மாதிரி பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் போஸ்டர் மூலமாக இன்னும் பிற செய்திகள் மூலமாக கொண்டு போறாங்க, கொண்டு போய் நடக்கக்கூடிய சூழல் இருக்கு. அப்ப இது மாதிரியான மௌலூதுக்கு எதிராக தீவிரமான பிரச்சாரத்தை ஏற்படுத்துதல், அந்த தீவிரமான பிரச்சாரத்தை ஏற்படுத்தி மக்கள் மத்தியில் கொண்டு போய் என்னென்ன வகைகள் அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ளணுமோ அதை மேற்கொள்வது. அதிலே ஒன்று சிறப்பு பட்டிமன்றங்களை ஏற்பாடு செய்வது. கிளைகளை ஏற்படுத்தி அந்த பட்டிமன்றங்களை ஏற்படுத்தி அதில் சொல்லப்படுகின்ற மௌலூதுக்கு எதிராக சொல்லப்படுகின்ற வாதங்களையும் மௌலூதை ஆதரிக்கிறோம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மக்களுக்கு எதிரான வாதங்களை முன்வைத்து ஒரு சிறப்பான முறையில் ஒரு பட்டிமன்றம் ஏற்பாடு செய்வது. அதுபோல இந்த மௌலூதுக்கு எதிராக நடக்கப்படுகின்ற விஷயங்களை தொகுத்து அவர்களுக்கென்று பிரத்யேகமாக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துறது. இந்த மௌலூது குறித்து இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, இது மௌலூது எவ்வளவு பெரிய பாவம், இதை செய்தால் என்ன தண்டனை என்பது போன்ற விழிப்புணர்வு விஷயங்களை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ரெடி பண்றது. அடுத்து சிறிய அளவிலான ஆடியோ வீடியோக்களை தயார் செய்து வருகின்ற அந்த வீடியோக்களை அதிகமான முறையில் மக்கள் மத்தியில் கொண்டு போய் பிரச்சாரம் செய்வது. அதுபோல தமிழகம் முழுவதும், குறிப்பாக தமிழகம் முழுவதும் 1000 தெருமுனை கூட்டங்கள் நடத்துவதென திட்டமிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அல்லாஹ்வுடைய அருளால் நமது மாவட்டத்தில் ஒரே நாளில் 11-15 இடங்களில் தெருமுனை கூட்டங்களை நடத்தி இருக்கிறோம். 11க்கு மேல நம்ம நடத்திருக்கோம் ஒரே நாள்ல. அப்ப அது மாதிரியான தெருமுனை கூட்டங்களை நம் மாவட்டத்தில் அதை சரியாக ஆகஸ்ட் மாதத்தை தேர்வு செய்து அந்த மாசத்துல திருமுனை கூட்டத்தில் பிரச்சாரத்தை சரியான முறையில் மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். அந்த 1000-ல் நாம ஒரு 100 திருமுனை கூட்டம் நடத்திடலாமா? சத்தமே ரொம்ப கம்மியா இருக்க. சரி, ஒரு 100 திருமுனை கூட்டம் இலக்கு. தூத்துக்குடி மாவட்டம் சார்பாக 100 திருமுனை கூட்டத்தை நவம்பர் மாசம் நடத்திடலாம் இன்ஷா அல்லாஹ். என்னங்க? சரி, ஓகே, இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஆகஸ்ட் மாசம் 100 திருமுனை கூட்டங்கள். அடுத்து மௌலூது குறித்த சிறிய புத்தகம் தலைமையின் சார்பாக வழங்கப்படும். அந்த தலைமையின் சார்பாக வழங்கப்படுகின்ற அந்த புத்தகத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற தகவலை சொல்லிக்கிறோம். தலைமையின் மூலமாக வழங்கப்படும்
சரி, லுஹருடைய தொழுகை 1:45 மணி அளவில் நடைபெறும், ஜமாத்தாக நடைபெறும் இன்ஷா. அடுத்ததாக செப்டம்பர் மாதத்தினுடைய செயல்பாடு இறை தூதர் வழியில் இளைஞர்கள், இறை தூதர் வழியில் இளைஞர்கள் என்ற செயல்பாடு செப்டம்பர் மாதம். இந்த செயல்பாட்டில் சினிமா, கிரிக்கெட், அரசியல் போன்ற விஷயங்களில் பின்னால் செல்லக்கூடிய இளைஞர்கள் எப்படி செல்லுகிறார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு அவர்களுக்கான தனிநபர் சந்திப்புகளை அதிகம் ஏற்படுத்தி இது போன்ற காரியங்களில் நுழையக்கூடிய இளைஞர்களை வார்த்தெடுத்து அவர்களை இந்த தௌஹீதின்பால் கொண்டு வரக்கூடிய அந்த பணியை நாம் செய்ய வேண்டும். அடுத்தது, அதிகமான இளைஞர்கள் இன்றைக்கு மொபைல் போன்கள்ல, கேம்கள்ல அதிகமான முறையில் அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க. அதை கவனத்தில் கொண்டு எதுவெல்லாம் வீணான காரியங்களாக சொல்லப்படுகிறதோ அந்த வீணான காரியங்களிலிருந்து அவர்களை விடுபட செய்வதற்கான அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும். மூன்றாவதாக, மரக்கன்றுகள் என்பது மிக முக்கியமான ஒரு செயல் திட்டம். அதை கடந்த காலங்களில் நாம ஆரம்பத்தில் அதை செய்தோம். இன்றைக்கு அந்த மரக்கன்றுகள் நடக்கூடிய, அதை பராமரிக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறது. அதனால் கவனத்தில் கொண்டு ஒரு மரக்கன்று நடுவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், மறுமையினால் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் உன் கரங்களில் ஒரு மரக்கன்று இருக்கும் என்று சொன்னால் அது உடனே அதை நட்டி வைத்து விடு என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு செயல் திட்டம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மரக்கன்றுகள் நடுகின்ற நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி அதிலே அரசு அதிகாரிகளை, அரசில் வேலை செய்யக்கூடிய அரசு அதிகாரிகளை அழைத்து அது போன்ற நிகழ்ச்சிகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொள்கிறோம். அதுபோல மது, புகை மற்றும் போதையிலே இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு எதிராக விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் அதிகமாக செய்யப்பட வேண்டும். ஒவ்வொரு இளைஞர்களையும் தனித்தனியாக சந்தித்து அவர்களுக்கு இந்த இறை தூதர் வழியில் இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இறுதியாக, இஸ்லாமிய பெண்கள் இன்றைக்கு ஹிஜாப் இல்லாமல் சமூக வலைதளங்களில் போடுகின்ற ஆட்டம் நமக்கு தெரியும். பெயர் தாங்கி முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வீடியோக்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் கூட நான் என் தலைவரை பார்க்கவே இல்லைன்னு சொல்லி ஒரு வயசான அம்மா அழுவுது, கண்ணீர் வெடிக்குது. ரொம்ப சிரமப்பட்டு ஒரு 2 நிமிஷம் 1.5 நிமிஷம் அழுதுகிட்டே இருக்கு, கண்ணீர் நிற்கவே மாட்டேங்குது. கேட்டா என்ன சொல்றது, என் தலைவரை பார்க்கவே முடியல, நான் அந்த பழைய படத்திலிருந்து அவரை பார்க்கணும் நினைச்சிட்டே இருக்கேன், பார்க்கவே முடியல என்று சொல்லி ஒரு அம்மா கவலைப்படுதுன்னு சொன்னா பிள்ளைங்களை கேட்கவா வேணும்? கேட்க வேண்டியதே இல்லை. அப்படி ஹிஜாப் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த இளம் பெண்களுக்கு ஹிஜாப் குறித்த அவசியத்தை அந்த பிரச்சாரத்தின் வாயிலாக கொண்டு செல்ல வேண்டும். அடுத்ததாக, அக்டோபர் மாதம் சமூக தீமைக்கு தீர்வு கண்ட நபிகள் நாயகம் என்ற தலைப்பின் கீழ் சமூக தீமைக்கு எதிராக, சமூக தீமைகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு தெரியும். இது போன்ற பிரச்சாரங்களை நாம் கடந்த காலங்களில் முன்னெடுத்திருக்கிறோம். வரதட்சணைக்கு எதிராக பிரச்சாரங்களை முன்னெடுக்கக்கூடிய அந்த வரதட்சணை திருமணங்கள் எப்படி நடக்கிறது, இன்றைக்கு ஒவ்வொரு செயலா மாறிட்டே இருக்கு. உலகம் மாற மாற அதனுடைய டெக்னாலஜி மாறுன்னு சொல்றாங்க. அது மாதிரி இன்னைக்கு வரதட்சணை திருமணத்தை இப்படி பண்ணாதானே அது வேற வழியில பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம் அப்படி என்று சொல்லி அது சொல்லி மாளாத ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. திருமண பரிந்துரை எல்லாம் வரும்பொழுது அதுல படுற சிரமம் இருக்கு, அல்லாஹ் அக்பர், ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு அப்படி மாறிட்டாங்க, நம்ம மக்களே அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அப்ப இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வரதட்சணை குறித்தும் திருமணங்கள் குறித்த செய்திகள் மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். திருமணம்னா என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள், எந்த திருமணத்திலே பரக்கத் இருக்கிறது என்று சொல்லி தந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நாமும் உள்வாங்கியவர்களாக பிற மக்களுக்கும் எடுத்துச் சொல்லக்கூடிய அந்த செயல் திட்டத்தை செய்ய வேண்டும். அடுத்ததாக, வட்டி மற்றும் ஓரின சேர்க்கைக்கு எதிராக, விபச்சாரத்திற்கு எதிராக அந்த மாதத்தில், அக்டோபர் மாதத்தில் சமூக தீமைக்கு எதிராக பிரச்சாரங்களை ஏற்படுத்துவது, பேரணிகளை ஏற்படுத்துவது, சமூக வலைதளங்களிலே பரப்புரை செய்வது, இது போன்ற ஒரு 4 விஷயங்கள். ஒன்று, வரதட்சணைக்கு எதிராக திருமணத்தினுடைய அளவுகள் குறித்த செய்திகள், வட்டி, விபச்சாரம், ஓரின சேர்க்கைக்கு எதிரான பிரச்சாரம் மற்றும் சமூக வலைதளங்களில் அந்த பரப்புரையை மேற்கொள்ள வேண்டும். இது அக்டோபர் மாதத்தினுடைய செயல் திட்டம். அடுத்ததாக, நவம்பர் மாதத்தினுடைய செயல் திட்டம் மாணவியினுடைய வரலாறு அறிவோம் என்ற தலைப்பின் கீழ் செயல் திட்டம். பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகிற நம்மிடத்தில் அந்த தூதர் குறித்த ஒரு புரிதல் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அந்த தூதர் குறித்த செய்திகள் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற செயல் திட்டத்தின் கீழ் பிறருக்கு சொல்வதோடு மட்டுமில்லாமல் நாமும் அந்த விஷயத்தில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகத்தினுடைய அந்த புத்தகம், மாமனிதர் நபிகள் நாயகம் என்று சொல்லப்படுகின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு என்று சொல்லப்படுகின்ற நம் ஜமாத் சார்பாக வெளியீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த புத்தகம் 2 மாதத்திற்கு முன்னால் அந்த தகவல், அந்த புத்தகம் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். இந்த புத்தகத்தின் கீழ் நவம்பர் மாதம் தேர்வு ஏற்பாடு செய்வது, கிளைகள், அதில் நபிகள் நாயகத்தினுடைய புத்தகம் மற்றும் அதை படித்தல், அதில் தேர்வு ஏற்பாடு செய்தல், கிளைகள் அந்த ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். கிளைகள் செய்யக்கூடிய அந்த ஏற்பாடுகளுக்கு கிளைகள்
கிளைகள் சார்பாகவும் மாவட்டங்கள் சார்பாகவும் பரிசுகள் வழங்குறது. எந்த புத்தகத்தை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஓகே. அதுபோல பிரமத மக்களுக்கு நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் செய்யக்கூடிய விஷயம்தான். ஆனால் இது நம் பகுதியில் ரொம்ப குறைவாக இருக்கிறது. என் பார்வையில் நபிகள் நாயகம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கட்டுரை போட்டிகளை ஏற்பாடு செய்து அந்த பிரமத சகோதரர்களுக்கான கட்டுரை அதிலே தரமான பரிசுகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்யும் என்பதை தகவலை சொல்லிக் கொள்கிறோம். அதுபோல பிரமதத்தில் இருக்கக்கூடிய பிரமுகர்கள் அவர்களுடைய பார்வையில் நபிகளார்கள் எப்படி இருந்தார்கள் என்ற வீடியோக்களை தயார் செய்து அதை ஷேர் செய்வது. இது தலைமையிலிருந்து நமக்கு அந்த வீடியோ கொடுத்துருவாங்க. அது நம்ம அதிகமான மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். அடுத்து 4வதாக மக்தப் மதரசா ஆசிரியைகள் கலந்து கொண்டு அதிலே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளிடத்தில் ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி, ஒரு கேள்வி கேட்டு ஒரு விஷயத்தை கேட்கணும். இது நபிகளார் குறித்த தகவல்களை அவங்க சொல்லணும். அதை ஒரு வீடியோவாக எடுத்து அது சமூக வலைதளங்களில் அதை பிரச்சாரமாக கொண்டு செல்வது. இது நவம்பர் மாதத்தினுடைய செயல் திட்டம். டிசம்பர் மாதத்தினுடைய செயல் திட்டமாக அன்னலாருடைய ஆளுமைகள் என்ற தலைப்பின் கீழ், அந்த ஆளுமைகள் பொறுத்தவரையில் இன்றைக்கு நாமும் ஒரு மாவட்ட நிர்வாகியாக, நீங்கள் ஒரு கிளை நிர்வாகியாக இருக்கக்கூடிய நம்மிடத்தில் அந்த ஆளுமை திறன் எப்படி இருக்கும் என்பதை அதற்கான ஒரு பிரத்யேகமான செயல் திட்டமாக நிர்வாகிகளுடைய அந்த தொடர்பு ஏற்படுத்தி அந்த நிர்வாகத்தில் கிளை நிர்வாகிகளுக்கென்று சிறப்பு தர்பியாக்களை ஏற்பாடு செய்வது. சிறப்பு தர்பியாக்களை ஏற்பாடு செய்து பள்ளிவாசலோடு தொடர்பு ஏற்படுத்தாமல் அவர்களை தொடர்பு ஏற்படுத்துவதற்கான அந்த அணுகுமுறைகளையும் அதன் குறித்த தகவல்களையும் அவர்களிடத்தில் ஷேர் செய்து அதிகமான நிர்வாகிகளை பள்ளிவாசலோடு தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல் திட்டத்தை ஏற்படுத்த வேண்டும். இது மாவட்டம் சார்பாக செய்யக்கூடிய விஷயங்கள். நிர்வாக கட்டமைப்பை ஒழுங்குபடுத்துதல். சில இடங்களில் ஒரு பொறுப்பாளர் இருப்பாங்க, சில இடங்களில் 3 பொறுப்பாளர்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட கிளைகளை கண்டறிந்து அந்த கிளையில் முழு நிர்வாகம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அதை முழு நிர்வாகமாக அமைப்பது. அந்த நிர்வாகத்தில் கூடுதலாக நிர்வாகிகளை சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நிர்வாகத்தையும் முழு நிர்வாகமாக அமைத்து அதை ஒரு சிறந்த ஆளுமை மிக்க கிளை நிர்வாகமாக இருப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுதல். அடுத்ததாக அந்த முழு நிர்வாகம் அமைக்கப்படுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கென்று பிரத்யேகமான தர்பியாக்களை ஏற்படுத்தி தருவது என்பது மிக முக்கியமான ஒன்று. இது அன்னலாருடைய ஆளுமைகள் டிசம்பர் மாதத்தினுடைய செயல் திட்டம். இறுதியாக ஜனவரி 2027 அகிலத்தினுடைய அருட்கொடை அன்னலார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற தலைப்பின் கீழ் 2 செயல் திட்டங்கள். ஒன்று, கிளை மாவட்ட அளவிலே மிக பெரும் அளவிலே தெருமுனை கூட்டங்கள். ஏற்கனவே சொன்ன 100 தெருமுனை கூட்டங்களை தாண்டி ஜனவரி மாதத்தில் அதிகமான தெருமுனை கூட்டங்களில் நடத்துவது. அதே போல மாவட்ட அளவிலே ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யக்கூடிய நகர்வையும் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த செயல் திட்டத்தை அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு நாம் சிறப்பாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்மளிடத்திலே ஒரு அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். இந்த அர்ப்பணிப்பினுடைய பயனை நாம் உணர்ந்தோம். அதை கண்கொண்டு நாம் பார்த்த நிகழ்வு கடந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி நடந்த அந்த பொதுக்கூட்டம் நமக்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கிறது. இப்ப நம்ம களத்தில் நின்று நாம பிற மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த மக்கள் அந்த செய்திகளை கேட்பதோடு மட்டுமில்லாமல் இந்த கொள்கையை நாடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை கவனத்தில் கொண்டு நாம ஒரு பொதுக்கூட்டம் அறிவிப்பு செய்கிறோம். அதுல பல இடைஞ்சல்களையும் சந்தித்தோம். அந்த இடம் தருவதற்கு கூட மிகப்பெரிய சிக்கல்களை சந்தித்தோம். அன்றைய தினத்திலே அந்த இடத்தினுடைய ஓனர் வர்றாரு. வந்து அவர் என்ன நினைத்து வந்திருப்பார், நாம நினைக்கிறோம் சொன்ன அவர் கார்ல வர்றாரு. காரோட உள்ள போயிடலாம் அப்படின்னு வந்தாரு. வாசல் வரைக்கும் வந்து உள்ள வரைக்கும் வந்துட்டாரு. பார்த்தா இறங்கி நின்று பாக்குறாரு, கூட்டமா இருக்கு. ஆமா, என்ன இவ்வளவு கூட்டமா இருக்கு அப்படின்னு அவர் கேட்டுட்டு, நீ காரை தம்பி வெளியே விடுப்பா, நான் நடந்தே போயிட்டு வந்தேன் போனார். இது எப்படி நடந்தது? உங்களுடைய உழைப்பால். அந்த உழைப்பினுடைய பிரதிபலிப்பு என்ன தெரியுமா? ஒட்டுமொத்த தமிழகத்திலும் தூத்துக்குடி மாவட்டம் பி பிரிவுல இருக்கும். அந்த பி பிரிவுல இந்த செயல்பாடுக்கு பிறகு 2வது இடத்தை பிடிச்சிருக்கும். கிளை மக்கள் எல்லாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் கேட்பாங்க, எப்பாவது ஒரு சீல்டை வாங்கிட்டு வந்துருங்களேன், மாவட்ட சார்பாக ஒரு சீல்டை வாங்கிட்டு வந்துருங்களேன்னு கேட்பாங்க. கேட்பதற்கு உரிமை இருக்கிறது. அதே நேரத்தில் நீங்கள் அதை செயல்படுத்தினால் மாத்திரம்தான் அங்க வாங்க முடியும். 2வது இடத்தை நாம தக்க வைக்கிறோம் என்று சொன்னால் அந்த தக்க வைப்பதற்கான வேலைகள் என்ன? கிளையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரும் ஆர்வமா செயல்படணும். இப்படி இவ்வளவு மக்கள் வந்து உட்கார்ந்து இருக்கீங்கல்ல, இது எங்களுக்கே ஒரு மன நிம்மதியா இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த கூட்டத்தை பார்த்தா நமக்கு நடுக்கமாயிடுச்சோ என்னவோ தெரியல. வாயெல்லாம் உளர மாறக்கூடிய ஒரு சூழல்லாம் ஏற்படுது. என்ன காரணம்னா மக்கள் அவ்வளவு இருக்கிறீங்க. அப்ப இது மாதிரியான ஒரு கூட்டத்தை நாம இப்பதான் பார்க்கிறோம். அப்ப இது மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கவனத்தில் கொண்டு என்ன நாம நினைக்கணும்னு சொன்னா, இந்த கூட்டம் என்பது ஒவ்வொரு பகுதிகளும் இருக்க வேண்டும்.
இப்ப நம்ம சில இடங்கள்ல பெண்கள் பையன் நடத்துறோம், ரொம்ப சொற்பமான மக்கள் வர்றாங்க, 4 பேர் 5 பேர் 6 பேர் 8 பேர் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல். இது வந்து மாறணும். இதற்கு எப்படிப்பட்ட ஒரு ஆர்வத்தோடு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நான் இந்த செய்திகளை அறிந்து களத்திலே நிற்பேன் என்று வந்திருக்கிறீர்களோ, அதுபோல உங்கள் பகுதியில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் இது போன்ற கூட்டத்தோடு மக்கள் கலந்து கொள்ள வேண்டும். இப்படி கலந்து கொண்டு நாம் இந்த 10 மாத காலம் பம்பரமாக நாம் சுழண்டால், இறைவன் நாடினால் ஜனவரி மாதத்தில் ஒரு பொதுக்கூட்டம் என்று நாம் அறிவிப்பு செய்வதை விட்டு விடாமல் மாநாடு என்று அறிவிப்பு செய்து விடலாம். இன்ஷா அல்லாஹ் செஞ்சிடலாமா? சரி, ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். பின்னாடி நிறைய பேர் நின்றுட்டு இருக்கிறீங்க, இடையில அந்த சேர் இருக்கு, அதை கொஞ்சம் ஃபில் பண்ணிருங்க. இல்லை, பரிசளிப்பு இருக்கு, சீல்டு எடுத்துருங்க. தலைவர் அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அடுத்ததாக சத்தியத்தில் சங்கமிப்போம் என்ற செயல் திட்டத்தின் கீழ் பிரச்சாரத்தை மேற்கொண்டு கொங்கராய்க்குறிச்சி பகுதியிலே நடந்த அந்த பொதுக்கூட்டத்தில் இறுதியாக அல்லாஹ் இதை மாநாடாக மாற்றினார். அந்த பொதுக்கூட்டத்தில் கண்காட்சி அரங்குகளுக்காக மாவட்ட நிர்வாகமே ஒவ்வொரு கிளையும் தொடர்பு கொண்டு ஒவ்வொரு கிளைக்கும் பிரத்யேகமாக தலைப்புகள் வழங்கப்பட்டு அந்த தலைப்பின் கீழ் அந்த அரங்குகளை சிறப்பான முறையிலே நல்ல பொருளாதாரங்களை செலவு செய்தெல்லாம் அந்த அரங்குகளை அமைத்திருந்தார்கள். அல்லாஹ் அவர்கள் செய்த முயற்சிக்கு நற்கூலி வழங்க போதுமானவன். நாம ஒவ்வொரு கிளையை தொடர்பு கொண்டு இந்த தலைப்பு உங்களுக்கு கொடுத்திருக்கிறது, இதை நீங்கள் சிறப்பாக செய்வீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் என்ற செய்தியை சொன்ன மாத்திரத்தில் எந்த விதமான கருத்து தெரிவிக்காமல் கண்டிப்பாக செய்கிறோம் என்ற ஒரு நல்ல சிந்தனையோடு அந்த அரங்கங்களை சிறப்பாக அமைத்திருந்தார்கள். குறிப்பாக ஆத்தூர் கிளையெல்லாம் பார்த்தீங்கன்னா தத்ரூபமாகவே அந்த தர்கா வழிபாட்டினுடைய அந்த விஷயங்களை கொண்டு வந்திருந்தாங்க. எல்லா கிளைகளும் சிறப்பாக செய்திருந்தார்கள். ஆனாலும் அதிகமான பொருளாதாரங்களை செலவு செய்து ஒரு தத்ரூபமாக நேரடியாக பார்க்கின்ற காட்சிகளை சிறப்பான முறையில் வடிவமைத்து கொடுத்திருந்தார்கள். இதை கூடுதலாக எடுத்து ஒவ்வொரு கிளைகளும் அவரவர்களுடைய சக்திக்குட்பட்டு சிறப்பான முறையில் செய்திருந்தார்கள். மக்கள் மத்தியிலும் அந்த கொங்கராய்க்குறிச்சி 6ஆம் பண்ணை பகுதிகளில் கூட அந்த அரங்குகள் ஒரு பேசு பொருளாகவே இருந்துச்சு. சிறப்பாக ஏற்பாடு செஞ்சாங்க. நிறைய விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொண்டோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு அரங்கங்களும் ஏற்பாடு செய்திருந்தீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு கூலி வழங்க போதுமானவன். அதற்கு ஒரு சீல்டாக நாம ஒவ்வொரு கிளைகளுக்கும் கிட்டத்தட்ட 9 கண்காட்சி அரங்கங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. அந்த அரங்கங்களுக்கான சீல்டுகளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக தூத்துக்குடி மாநில தலைவர் சகோதரர் அப்துல் கரீம் அவர்கள் வழங்குவார்கள். கிளை நிர்வாகிகள் எல்லாரும் வந்துருங்க. அடுத்ததாக ஆத்தூர் கிளை ரெடியா இருந்துக்காங்க. வாங்க எல்லாம் நிர்வாகம்.
ஒன்று ஆத்தூர் கிளை நிர்வாகிகள், ஆத்தூர் கிளை நிர்வாகிகள் அப்துல் கரீம், சகோதரர் அப்துல் கரீம் அவர்கள் வழங்குவார்கள். ஆத்தூர் ஏரல் கிளை வந்துருங்க. அடுத்தது சிறுத்தண்டு. ஏரல் ரெடியா வந்துருங்க, சிறுத்தண்டு ரெடியா இருங்க. அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க. ஓகே, அடுத்ததாக மாவட்ட பொறுப்பாளர் சகோதரர் யாசிர் அவர்கள் வழங்குவார்கள். மாநில செயலாளர் ஏரல். ஏரல் கிளை அல்லாஹ் அக்பர் காணோம். ஏரலுக்கு மட்டும் சத்தம் ஜாஸ்தியா வருது. சரி, அடுத்து சிறுத்தண்டநல்லூர் வாங்க. நில்லுங்க ஒரு நிமிஷம் கொடுத்துருங்க. சிறுத்தண்டநல்லூர் என்னாச்சு? முத்துருதானா? உண்மை ஆர்மியா? சரி, அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க. ஏரலை தாண்டிடுச்சு. சரி, அடுத்து ஆறாமண்ணை வாங்க. மாநில செயலாளர் CV இம்ரான் அவர்கள் வழங்குவார்கள். ஆறாமண்ணை கிளை நிர்வாகிகள் வாங்க. அடுத்து கொங்கராய்குறிச்சி வந்துருங்க. அவர் உண்டு தானே? ஆமா, தனிக்கு தானே. ஆறாமண்ணை வாங்க. அடுத்து கொங்கராய்குறிச்சி ரெடியா இருந்துருங்க. அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க. சரி, நான் இன்னொன்று கொடுத்துருக்கேன். அடுத்து காயல்பட்டினம் வாங்க. உங்க ஊர்ல நடந்தா சத்தம் ஜாஸ்தியா. தணிக்கை குழு வாங்க. செய்தலினா வாங்க. தணிக்கை குழு உறுப்பினர் அவர் செய்தலி அவர்கள் வழங்குவார். காயல்பட்டினம் வாங்க. சரிபாய் வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க. சரி, செய்திநல்லூர் வாங்க. அண்ணா நீங்க தான் நீங்களே கொடுத்த மாவட்ட தலைவர் கொடுத்துறா கடைசி. செய்திநல்லூர். அடுத்து ஆழ்வார் திருநகரி வந்துருங்க. அடுத்து தலைவர் செயலாளர் பொருளாளர் வாங்க. மாவட்ட தலைவர் செயலாளர் பொருளாளர் வாங்க, டக்குன்னு வாங்க, டைம். அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க. ஆழ்வார் திருநகரி வாங்க. மாவட்ட தலைவர், மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட தலைவர் செயலாளர். அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க. ஆஹா, சத்தம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்க. சரி, அல்ஹம்துலில்லாஹ். இதற்காக உழைத்த அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் செய்யட்டும். ஒரு சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தீங்க. இன்ஷா அல்லாஹ் வருங்காலங்களிலும் இது போன்ற ஒத்துழைப்புகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்ற தலைப்பின் கீழ் மாநில தலைவர் சகோதரர் அப்துல் கரீம் அவர்கள் உரையாற்றுவார்கள்.